ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகத்தில் ஊழலை தகர்க்க விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதாக மலேசியாவில் இருந்து வந்த தமிழர் ஒருவர் பேசியுள்ளார். மதுரையில் நடக்கும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு மலேசியாவில் இருந்து வந்திருந்த இளைஞர் மாநாட்டு வேலைகளை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் தமிழகத்தைச் சேர்ந்தவன்தான், ஆனால் 5 தலைமுறைகளாக மலேசியாவில் தான் வாழ்கிறோம். தமிழகத்தில் நிறைந்துள்ள ஊழலை தகர்ப்பதற்காக பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும், அவரை பார்க்க நான் மலேசியாவிலிருந்து வந்துள்ளேன் என்றும் அவர் உணர்ச்சி பொங்க பேசினார். இங்கே நிறைய ஊழல் நடக்கிறனால அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. தளபதி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எனக்கு இந்த தங்க புதையல் வானா நிறைய, ஏன்னா தளபதி நினச்சா இன்னும் 5-6 படம் நடிச்சிருக்கலாம். இப்போ அவர் தான் டாப்பில் இருக்கார், அவர் தான் நம்பர் 1ல இருக்கார் கொலெக்ஷனில். எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக நான் வரேன், செய்கிறேன், தமிழ்நாடை இம்ப்ரூவ் பண்ணுவோம், நம்ம மாற்றோம் அப்படின்னு ஒரு தளபதி தேவைப்படுது. அதுதான் நம்ம தளபதின்னு நான் எதிர்பார்க்குறேன். மதுரையில் தங்கள் இடத்தில் விஜய் மாநாடு நடத்துவது பெருமையாக உள்ளதாக மாநாடு நடைபெறும் திடலின் முன்னாள் நில உரிமையாளர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடல் அமைந்துள்ள நிலத்தை 15 வருடங்களுக்கு முன்பு விற்றுவிட்டதாகவும், விஜயை பார்க்க ஆவலாக இருப்பதாகவும் அந்த நிலத்தின் முன்னாள் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். 17 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் விற்றோம். 17 வருஷம் தான் என் கல்யாணத்தப்போ விற்றது. அப்போ ஃபுல்லாக ரொம்ப குறைச்ச விலையில் நாங்கள் விற்றோம். இப்போ இந்த மாநாடு போட்டதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக செண்டு 50,000 கூட மாறிடு. எத்தனை கம்பெனிக்காரன், எத்தனை கார்காரன் கம்பெனியெல்லாம் வருதா, இல்லை மற்ற எந்த கம்பெனி வருதுன்னே தெரில. ஆனால் இப்போ நாங்கள் அதெல்லாம் யோசிக்கும் போது விஜய் வந்து மாநாடு போடும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊரில் நிறையா நாங்கள் சின்ன பிள்ளையிலே விஜய் ரசிகர் தான். ஆனால் நாங்கள் அவரை வந்து நேரில் வந்து பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. இப்போ வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக முதல் நாளே வந்து பார்க்குறோம். நாங்கள் இந்த இடம் பூராமே எங்கள் அப்பாங்க வீட்டு தோட்டங்கதே. இந்த இடம் பூராமே நாங்கள் இப்போ இன்றைக்கி விற்று 18 வருஷம் ஆச்சு. நாங்கள் பூரா ஆவியூரில் வந்து நிறையா வந்து நாங்கள் வந்து விஜய் ரசிகர் தான். ஆனால் அந்த விஜயை வந்து எங்கள் இடத்துல வந்து இப்போ இன்றைக்கி மாநாடு நடத்த போகிறாருண்டையில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மதுரையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு திடல் முன்பாக மின்கம்பங்களில் உள்ள மின் வயர்கள் அகற்றும் பணி நடைபெற்றது. மாநாட்டு திடல் முன்பு பல்வேறு கம்பங்கள் மூலம் செல்லும் மின்கம்பிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அகற்றப்பட்டன. குறிப்பிட்ட தூரத்திற்கு மின்கம்பிகள் அகற்றப்பட்டு ஜெனரேட்டர்கள் மூலம் மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநாட்டை ஒட்டி சுமார் 1.5 லட்சம் இருக்கைகள் பார்வையாளர்கள் அமர்வதற்காக போடப்பட்டுள்ளன. கேரளாவில் உள்ள ஒப்பந்ததாரர்கள் உதவியுடன் தேவையான இருக்கைகள் மாநாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக 2வது மாநில மாநாட்டுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்க்கலாம். தவிக தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அமருவதற்கு 214 அடி நீள மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடையில் இருந்து சுமார் 250 மீட்டருக்கு விஜய் ராம்ப் வாக் செல்லும் வகையில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் ராம்ப் வாக் செல்லும் போது ரசிகர்கள் நெருங்காத வகையில் 10 அடி இடைவெளி விட்டு 8 அடி உயரத்தில் 100 கிலோ எடை கொண்ட தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,50,000 பேர் அமர்ந்து மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் ராம்ப் வாக் மேடையின் வலது புறத்தில் பாக்ஸ் போன்ற வடிவில் 30 இடங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 4 வழியிலும் தனியார் பாதுகாவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குடிநீருக்காக 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒவ்வொரு பாக்ஸிலும் 8 குடிநீர் குழாய்கள், திடலை சுற்றி 1000 லிட்டர் கொள்ளளவு உள்ள 100 குடிநீர் டேங்குகள், 5 லட்சம் அரை லிட்டர் குடிநீர் பாட்டில்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடல் பகுதி மற்றும் பார்க்கிங் பகுதிகளில் மொத்தம் 400 தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட உள்ளன. 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உட்பட 650 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் பணியில் ஈடுபட உள்ளனர். திடலை சுற்றி 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வசதியுடன் 25க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலுக்கு எதிர்புறம் 300 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மதுரை டு தூத்துக்குடி செல்லும் வழியில் எலியார்பத்தி டோல்கேட் அருகே சாலையின் ஒரு புறத்தில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலுக்கு உள்ளே, வெளியே மற்றும் பார்க்கிங் பகுதிகளில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தவிக மாநாடு தொடர்பான செய்திகளை விரைவாக பார்ப்போம்.
மதுரையில் தாவேகா மாநாட்டையொட்டி தேசிய நெடுஞ்சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் மாநாடு நடைபெறவுள்ள மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை வளையங்குளம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றன. தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக தோண்டப்பட்டு இருபுறமும் வாகனங்கள் சர்வீஸ் ரோட்டில் அனுப்பப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. திண்டுக்கல், திருச்சி மார்க்கம் மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே மாநாடு நடைபெறும் இடத்தில் 150க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் பங்கேற்பதற்காக விஜயின் பெற்றோர் மதுரை வந்தடைந்தனர். மதுரை பாரபத்தியில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக விஜயின் பெற்றோர் SA சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியோர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தனர். அங்கிருந்து காரில் புறப்பட்டு தனியார் விடுதியில் ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். தாவேகா மாநாட்டிற்காக துபாய் மற்றும் கேரளாவில் இருந்து பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பிற்காக 200க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, துபாய் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாநாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தனியார் பாதுகாவலர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைமை சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வரும் பொதுமக்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை வைத்திருக்கும் பெண்களை நிச்சயம் மாநாட்டு திடலுக்குள் அனுமதிக்க கூடாது. குடிநீர் பாட்டில்களை அவ்வப்போது வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.